என் தங்கப்பிள்ளையே, இன்று சனி மகா பிரதோஷ நாள். இன்று இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் இன்று இரவுக்குள் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு முடிச்சை மூட்டையாக கட்டி உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் நீ தொங்க விட்டு விடு. என் பிள்ளையே, மாற்றங்கள் அதிரடி திருப்பங்களாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த வாழ்க்கையில் என்ன நினைத்தாயோ, எந்த விஷயத்தை அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாயோ, அதை அடைவதற்கான ஒரு மிகப்பெரிய வழியை உனக்கு காண்பித்து கொடுக்க இந்த தாயானவள் இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் இது போன்ற வாய்ப்புகள் கிடைத்து விடாது. ஆனால் உனக்கு இந்த வாய்ப்பு என் மூலமாக கிடைத்திருக்கின்றது. நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் அம்மா நான் நினைக்கின்றேன். என் பிள்ளையே, கஷ்டங்கள் பல கடந்து வாழ்க்கையில் இன்னல்கள் பலவற்றை தாண்டி இன்றாவது நமக்கு விடிவு காலம் பிறந்து விடாதா என்று யோசித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அப்படி ஒரு திருப்பத்தை கொடுப்பதுதான் இந்த சனி மகா பிரதோஷ நாள். என் பிள்ளையே, எப்பொழுதுமே சனி மகா பிரதோஷ நாளில் நந்தி தேவரினுடைய கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு. அப்படி இன்று என் பிள்ளை நீ தரிசனம் செய்கின்ற பாக்கியத்தை பெற்றிருப்பாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய முன்னேற்றத்தை எல்லாம் அடையப் போகின்றாய் என்று அர்த்தம். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை பிரச்சனைகளையும் தானாகவே திரும்ப பெற்றுக்கொள்ளும். உன் வாழ்க்கையில் அத்தனை முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். என் குழந்தையே, அதற்கு நீ இன்று உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் இந்த ஒரு மூட்டையை கட்டி வைக்க வேண்டும். நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் நம்பக்கூடியதாக இருக்கலாம் அல்லது நம்ப முடியாத விஷயங்களாக இருக்கலாம். என் பிள்ளையே, செய்து முடித்த பிறகு உன் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் பொழுது நிச்சயமாக அதன் முக்கியத்துவம் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதையும் காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் சேர்க்கவில்லை. மற்ற பிள்ளைகளுக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளை நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா உனக்கு இதை சொல்ல வந்திருக்கின்றேன். நான் ஏற்கனவே உன்னிடத்தில் பல முறை சொல்லி இருக்கின்றேன். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த நாட்கள் வரும் பொழுது அவர்களுக்கான விஷயங்களை சரியாக நீ செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என்பது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பிய விஷயங்களை எல்லாம் அடைந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இத்தனை காலமும் நீ கஷ்டப்பட்டு நின்று கொண்டிருந்த வாழ்க்கையில் சட்டென்று ஒரு திருப்பம் வருகிறது என்றால் அதை நீயும் விட்டுவிடக்கூடாது. உன் தாயானவள் நானும் உனக்கு தெரிவிக்காமல் விட்டுவிட மாட்டேன். என் பிள்ளையே, சிவபெருமானை இன்று நீ கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தாலும் உன்னுடைய இல்லத்தில் இன்று அவருக்கு தீபம் ஏற்றி வழிபடு. அந்த நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த பொருட்களை மூட்டையாக கட்டி அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு உன் இல்லத்தின் நிலைவாசலில் உள்புறமாக நீ கட்டிவிட்டால் போதும். வெளிப்புறமாக கட்டினாலும் எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது. கண் திருஷ்டிகள் விலகும். உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள் வெளியே செல்லும். தேவையில்லாதவைகள் எதுவும் உன் இல்லத்தை நெருங்காது. தெய்வ சக்தி மட்டுமே உன் இல்லத்தில் தங்கி இருக்கும். உன் இல்லத்தில் நடக்க வேண்டிய அத்தனை நன்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கும். இன்று சிவபெருமானுக்கு உகந்த நாள் என்பதனால் அவர் சம்பந்தப்பட்ட பொருட்களையே இன்று நாம் வைக்க வேண்டும். என் பிள்ளையே, சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த மலர்கள் வெண்மை நிறத்தில் உள்ள மலர்கள். வெண்மை நிறத்தில் உள்ள பொருட்கள் அவருக்கு மிகவும் விருப்பமானது.
வெண்மை நிறத்தில் ஆடை அணிந்தால் அவரின் பார்வை உன் மீது வெகுவாக வந்து பட்டுவிடும் என்பதிலும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் இன்று நீ கட்ட வேண்டிய இந்த மூட்டைக்குள் ஒரு வெண்மை நிறத்திலான பூவை வைக்க வேண்டும். அப்படி வெண்மை நிறத்திலான பூ உனக்கு கிடைக்கவில்லை என்றால் என் பிள்ளையே, அதில் வெண்மை நிறத்திலான தானியங்கள் ஏதாவது ஒன்றை நீ வைக்கலாம். கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வைத்துவிட்டு அதன் பிறகு அதோடு சேர்த்து நீ வைக்க வேண்டியது சிவபெருமானுக்கு உகந்த வில்வ இலை. வில்வ இலையில் ஒரு இலையை வைத்துவிடு. அதோடு சேர்ந்து மூன்றாவதாக நீ வைக்க வேண்டியது வெற்றிலை. எப்பொழுதும் தெய்வங்களுக்கு நீ எதை படைத்தாலும் அதில் வெற்றிலை பாக்கு இல்லாமல் வைக்க மாட்டோம். அதுபோலத்தான் வெற்றிலை என்பது அத்தனை தெய்வ சக்தி நிறைந்த ஒரு பொருள். இதனை என் பிள்ளை நீ இந்த முடிச்சுக்குள் வைக்க வேண்டும். அதாவது ஒரு வெற்றிலை, ஒரு வில்வ இலை, வெண்மை நிறத்திலான மலர், வெண்தாமரையினுடைய இதழ்களை கூட வைக்கலாம். என் பிள்ளையே, எல்லாமும் சிவபெருமானுக்கு மிகவும் மிகவும் பிடித்த பொருள் அல்லவா? இதை வைத்து இந்த மூட்டையை ஒரு முடிச்சாக கட்டி சிவபெருமானின் திருவுருவ படத்திற்கு முன்னால் பூஜை அறையில் வைத்துவிடு. அதற்கு மஞ்சள் குங்குமம் வெளியே வைத்துவிடு. இப்பொழுது தீப தூப ஆராதனைகளை எல்லாம் காண்பித்து இந்த முடிச்சிற்கு உருவேற்றிவிட வேண்டும். அதாவது தெய்வம் அதில் வந்து தங்கி இருக்க வேண்டும். நீ காட்டுகின்ற தீப தூப ஆராதனைகளிலேயே தெய்வம் அதனுள் வந்து விடுவார்கள். அதனை அப்படியே கொண்டு உன் இல்லத்தின் நிலைவாசலில் கட்டிவிடு என் பிள்ளையே. அதன் பிறகு உனக்கு பல நல்ல மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய தொடங்கும். இந்த வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உன் இல்லத்திற்குள் தேவையில்லாமல் நுழைய முயற்சி செய்கின்ற அத்தனை தீய சக்திகளும் வெளியே ஓட்டமெடுத்துவிடும். திரும்பி கூட பார்க்க நேரமில்லாமல் அது சென்றுவிடும். சிவபெருமான் உன் இல்லத்திற்குள் வருகின்ற எந்த ஒரு கெட்டதையும் அனுமதிக்க மாட்டார். என் பிள்ளையே, அதிசக்தி வாய்ந்த நாட்களில் சில விஷயங்கள் உன் மனதிற்கு மிகுந்த நல்ல ஆதரவை கொடுக்கும். அந்த ஆதரவையும் ஆறுதலையும் உனக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த செய்தி இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது. என் பிள்ளையே, உனக்கான விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கின்ற இந்த அதி அற்புதமான நேரத்தை விட்டு விடாதே. இன்று மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை உனக்கு பிரதோஷ நேரம். இந்த நேரத்தில் அவரை வழிபட்டு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றிக்கொள். அதுபோல நீ முடிச்சாக கட்டி வைக்கின்ற இந்த மூட்டையை இன்னும் 2 பிரதோஷங்கள் கழித்து அதனை எடுத்து நீ மாற்றிவிடலாம். ஏனென்றால் அதன் பிறகு இது காய்ந்து போய்விடும். இதை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு வருகின்ற பிரதோஷத்தில் மீண்டும் இது போன்று நீ செய்யலாம். சனி மகா பிரதோஷ நாள் என்பதனால் இன்று ஆரம்பிப்பது மிகவும் நல்லது. இல்லை அம்மா, நான் பிரதோஷம் முடிந்த பிறகுதான் இதை கேட்டேன் என்று நீ சொல்வாயானால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதற்காக பதற்றப்பட வேண்டாம். இன்று என்னால் செய்ய முடியவில்லையே, எனக்கு தீட்டாகிவிட்டதே என்றெல்லாம் வருத்தப்படக்கூடாது. என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் சரி, நீ உனக்கு கிடைக்கின்ற நேரத்தில் இதை மனதார செய்து நீ தெய்வத்தின் அருளை பெற்றுக்கொள். இந்த பிரதோஷத்தில் முடியவில்லை என்றால் அடுத்த பிரதோஷத்தில் தாராளமாக இதை நீ செய்து சிவபெருமானின் அன்பை பெற்றுக்கொள்ளலாம். என் பிள்ளையே, பொதுவாக நம் இல்லத்தில் இருக்கின்ற ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குள் நாம் இதைவும் ஒரு பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள இது ஒரு வழியாக இருந்து விடாதா? இது நமக்கு ஒரு கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து விடாதா என்று நினைக்கின்ற நேரத்தில்தான் இந்த விஷயம் உனக்கு அதை செய்யும் என்று அம்மா சொல்கின்றேன். கண் திருஷ்டிகள் எல்லாம் நீங்கினாலே உன் இல்லத்தில் இருக்கின்ற பாதி பிரச்சனைகள் விலகி ஓடிவிடும். கண் திருஷ்டி என்பது எதற்கு வேண்டுமானாலும் விழும். என் பிள்ளையே, நீ சிரித்தால் கூட இன்னொருவர் அதை பார்த்தால் கண் திருஷ்டிதான். ஏனென்றால் மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் இருக்காது. என்ன, இவர்கள் மட்டும் இப்படியெல்லாம் சிரிக்கின்றார்கள், நமக்கு மட்டும் சிரிப்பு இல்லையே, நம் வாழ்க்கையில் மட்டும் சந்தோஷம் இல்லையே என்று அவர்கள் நினைப்பதே உன் வாழ்க்கைக்கு மிகுந்த வேதனைதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, சந்தோஷங்கள் நிரம்ப வேண்டிய நேரம்
இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற சோதனைகளும் அத்தனை கஷ்டங்களும் நீங்க வேண்டிய நேரம். இந்த வராகியினுடைய அருளும் உனக்கு கிடைக்கப் போகின்றது. சிவபெருமானினுடைய அம்சமானவள் உன் வராகி நான் ஆவின். என் பிள்ளையே, அவரினுடைய பிறையை சூடியவள், அவரின் நெற்றிக் கண்ணை உடையவள், சிவபெருமானினுடைய அருளால் இங்கே படைக்கப்பட்டவள். இந்த தாயானவள் நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் சிவபெருமானின் அன்பையும் அருளையும் உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நாளில் நல்ல நேரத்தை தவிர்த்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறப்போகின்ற தருணம் வந்துவிட்டது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.